ஹாய் ப்ரோ, ஹாய் சார், பை சார். தவிச்ச வாய் கொஞ்சம் தண்ணி கொடுப்பான்னு கேட்போம். எப்போ கேட்போம்? தாகமாக இருந்தால் தானே கேட்போம். அதே மாதிரி தான் நம்மளோட தாகம் ஆண்டவர் மேலே வைராக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஓகே, நாளைக்கு காலையில் எழுந்து ஜெபிக்கணும்டா, பைபிள் படிக்கணும், ஆண்டவருக்காக எதனா பண்ணணும்டா நீங்கள் எழுமணும்னு நினைக்கும் போது தான் பிசாசுக்கு ஒரு தாகம் உங்களை எப்படின்னா கீழே உள்ள வைக்கணும்னு. அவன் கோலை அவன் கரெக்டாக பண்ணான். ஆனால் நம்ம கோலில் தான் நம்ம மிஸ் ஆயிடுறோம். பிரதர் சிஸ்டர், உங்ககிட்ட தான் ஆண்டவர் நீங்கள் ரொம்ப தெளிவாக பேச போகிறார். பிசாசோட தந்திரங்களை எதிர்த்து நிற்கணும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்கவே கூடாது. உங்களோட தாகத்தை அப்படியே அந்த த்ரஸ்டியை ஆண்டவருக்குள்ளே ஹோல்ட் பண்ணி வைக்கணும். அதான் இன்றைக்கி ஆண்டவர் பேச போகிறார். என்ன மறைச்சு பேசுவார் நான் விசுவாசிக்கிறேன். நான் மனுஷங்க, வார்த்தை அவருது. நான் வார்த்தைக்குள்ளே போயிட்டு மீதியான காரியங்களை தெளிவுபடுத்துகிறேன். சங்கீதக்காரனுக்கு தாவீதின் சங்கீதம் 42ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஓகே, சர்ச்சுக்கு போகிறோம், வார்த்தையை கேட்குறோம், வைராக்கியமாக வாழணும்னு வரோம், ஆனால் விழுந்துடுறோம். ஓகே, அவன் நமக்காக போராடுவான். கரெக்டாக நம்ம ஜெபம் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் டிங்குன்னு ஒரு மெசேஜ் வரும். நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்லேருந்து இல்லை பாய் ஃப்ரெண்ட்லேருந்து வந்தோடனே ஒன்று பாசமாக ஒரு ஹாய் பேபின்னு ஒன்று அப்படியே நம்ம தாகத்தை இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் திருப்பிடுவோம். அவர் நம்மளுக்காக உட்காந்துன்னு இருப்பார். நம்ம என் பிள்ளை வந்து நமக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான் காலையில் இருந்துட்டு, ஆனால் நம்ம ப்ரப்போஸ் வந்து இந்த பக்கம் போயிடும். ஓகே, போயிடுமா. ரெண்டாவது வந்து ஒன்று சண்டை மூத்தி விடுவான். ரெண்டாவது இன்னொரு விஷயம், இந்த போதை வஸ்துக்கு எதுலெல்லாம் நம்மளை டைவெர்ட் பண்ணி நம்மளோட தாகத்தை, அது மொபைல் எடுத்தோடனே பார்க்கறது, ரீல் பார்க்க ஆரம்பிக்கிறது, இல்லை டிவி பார்க்கறது, இல்லை எதனா ஸ்போர்ட்ஸ் எதனா விளையாடுறது, எதனா ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வந்துட்டு தாகத்தை திருப்பிடுவான் ஆண்டவர் விட்டு. ஓகே, நம்மளுடைய தாகம் என்னைக்கு அவர் மேலே மாறுதோ அவரு நம்ம மேலே வச்சுருக்க எல்லா காரியங்களையும் அப்படியே ஃபீட் பண்ணுவாருங்க. அவரே ஜீவ தண்ணீருங்க. ஓகே, எண்ணத்தில் வருகிறவன் ஒருபோதும் என்ன பண்ணுறது, தாகம் அடையிறது இல்லைன்னு வசனம் இருக்குது. ஓகே, அவன் அந்த நான் கொடுக்குற அந்த தண்ணியை குடிக்கிறான், கண்டிப்பாக அவனுக்கு த்ரஸ்ட்டே ஆகாது. அந்த மாதிரி தண்ணி தான் வார்த்தை. ஓகேவா, இன்னது தேவைன்னு எனக்கு தெரியும், உனக்கு தேவையானதை கொடுப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், எவ்வளோ வார்த்தைகள் சொல்லியிருக்கேன். எல்லாமே நமக்கு தான். அந்த த்ரஸ்டி, அதாவது அந்த தாகம் அவர் மேலே இருந்ததுன்னா ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணுவார். இந்தாப்பா இதை ஃபீட் பண்ண குடிச்சு முடிச்சுன்னு அப்படியே சந்தோஷம், சமாதானம் எல்லாமே இருக்கும். இந்த உண்மையை சொல்கிறேன், இந்த வேதத்தில் எல்லாமே இருக்குது. உங்களுக்காகவே எல்லாமே இருக்குது. ஆனால் உங்கள் தாகத்தை நீங்கள் இந்த பக்கம் திருப்பாமல் அந்த டைவர்ஷனுக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிச்சு விட்ருவாங்க கதையை. அவன் வேலையே அதுதான். ஆனால் ஒரு கோபால் வேஸ்ட் ஆகும். அது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகே, ஜஸ்ட் டாக் டு காட், ஃபைட் பண்ணுங்க. டேய் நீ ஒரு வேஸ்ட், அந்த எண்ணம் வரும்போது ஏய் நைஸாக என்ன இப்போல்லாம் அப்படி தான் பண்ணுவான். நான் வந்து சொல்கிறேன், ஏய் ஓடிப்போ, ஆண்டவர் கூப்பிட்றாரு ஜெபம் ஒன்று போடா அப்படின்ட்டுருவேன். நீங்கள்லாம் ஒன்றுத்துக்குமே ஆக மாட்டேன்னு என்ன, ஏய் யாரோ சொல்கிறேன், யார் புள்ள தெரியுமா அப்படின்னு ஃபைட் பண்ணணும், டிபேட் பண்ணணும். ஓகே, அந்த ஸ்பிரிட் கூட, அந்த ஸ்பிரிட் ஒன்று மனுஷன ரூபத்தில் வரும். சம்டைம்ஸ் தான் மனுஷ ரூபத்தில் வரும். நீங்கள் ஆவிக்குள்ளே எலும்ப ஆரம்பிச்சிங்கன்னா ஆவியில் தான் வந்து டிபேட் பண்ணணும். ஏய் என்ன ஜோக் பண்ணுறியா, அதுதான் சிம்பிள். ஜஸ்ட் ஃபைட் லைக் தட் வித் வேர்ட் ஆஃப் காட். தாகத்தை அவர் பக்கம் திருப்புங்க, உங்கள் தாகம் தீர்க்கப்படும். ஓகே, தாகமே அடைய மாட்டீங்க, சமாதானமாக இருப்பீங்க. புரிஞ்சுக்கோங்க. பொருளை திரும்ப கேளுங்க, தெளிவாக புரியும். இதனால் எல்லாம் காமிட்டு 10 சூத்திரம் மாமே இல்லையா. லவ் யூ.